Please subscribe, like and keep supporting my channel. பில் கேட்ஸ் அவர்கள் ஐரோப்பாவில் உள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு ஒரு புதிய தலைவரை நியமிப்பதற்காக ஒரு பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தினார். அதில் 5000 பேர் கலந்து கொண்டனர். அதில் ஒருவர் நமது ராமசாமி. பில்கேட்ஸ்: அனைவருக்கும் வணக்கம். உங்களில் யாருக்கெல்லாம் ஜாவா மென்பொருள் பற்றி தெரியுமோ அவர்கள் மட்டும் இருங்கள், தெரியாதவர்கள் வெளியே செல்லவும் என கூறினார். 2000 பேர் வெளியே சென்று விட்டனர். ராமசாமி: எனக்கு ஜாவா தெரியாது, இருந்தாலும் பார்ப்போம். பில்கேட்ஸ்: இதுவரை 100 பேருக்கு மேல் நிர்வாகம் செய்த திறமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும் இருக்கவும் என்றார். 2000 பேர் வெளியே சென்று விட்டனர். ராமசாமி: இதுவரை நான் யாரையும் நிர்வகித்தில்லை, பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. பில்கேட்ஸ்: யாரிடமெல்லாம் பல்கலைக்கழக பட்டம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் இருங்கள். 500 பேர் வெளியே சென்று விட்டனர். ராமசாமி: நான் 15 வயதிலேயே பள்ளியை விட்டு ஓடிவிட்டேன், பொறுத்திருந்து பார்ப்போம். பில்கேட்ஸ்: யாருக்கெல்லாம் ரஷ்ய மொழி தெரியுமோ அவர்கள் மட்டும் இருங்கள். 498 பேர் வெளியேறிவிட்டனர். ராமசாமி: எனக்கு அம்மொழியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது, 3/4 கிணறு தாண்டி விட்டோம், என்ன நடக்கும் என்று பார்ப்போம். பில்கேட்ஸ் அவர்கள் அருகில் வந்து, நீங்கள் இருவரும் தான் எல்லாம் தகுதியும் பெற்று இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் இருவரும் ரஷ்ய மொழியில் உங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ராமசாமி அமைதியாக மற்றொரு உற்று பார்த்து, நமக்கு எந்த ஊரு? மற்றொரு திருநெல்வேலி பக்கம் என்றான். இறுதியில் இருவருக்கும் வேலை கிடைத்தது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையும் காத்திருக்க பழகு.